அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். செம்மையா சைட் அடிச்சா என்ன? நான் ஜாலியா இருந்தேன். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் பார்க்கறான். ஓகே, little boring, it's okay. But I'm happy. வந்து என் ஹஸ்பண்டோட போய் ஐயோ கண்ணே பொண்ணே மானே தேனே ப்ளீஸ் நாட் இன்ட்ரஸ்டட். 18 வயதிலிருந்து 21 வயதாக உயர்த்துவதற்கான ப்ராசஸ்ல கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னார். நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. வேறஸ் தமிழ்நாடு அதையும் தாண்டி அந்த சட்டம் அப்படிங்கிற அளவையும் தாண்டி அவங்களுடைய திருமண வயது என்பது 20க்கு மேலதான் பெரும்பாலும் இருக்கு. தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். அண்ட் கேரளாவும் கூட இந்த வயதுல திருமணம் செய்யறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்ல. நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப குறைந்த வயதுல திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அது இருக்கிறது. இவன் இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பட் நம்ம இங்க என்ன பேச வரோம்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு சம்பந்தமா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை எல்லோரையும் வர சொல்லியிருக்கோம். எங்க பிடிக்கிறான்? சோ இளம் வயதில் திருமணத்தை ஆதரிக்கும் பெண்கள் ஒரு பக்கம், இளம் வயதில் திருமணத்தை எதிர்க்கக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இளம் வயதுல திருமணம் செய்து கொள்வதால் என்ன அட்வான்டேஜஸ், என்ன அப்படி மகிழ்ச்சி கிடைக்குது? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். வீட்ல ஃப்ரீடம் கிடைக்கும். கேட்டுக்க. ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எங்க வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், எங்க வேணாலும் வெளிய போலாம், கணவர்கிட்ட சொல்லி எங்க வேணாலும் போலாம். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. Both of us were small, யங் பார்ட்னர்ஸா இருக்கிறதுனால நிறைய சண்டைகள். மழை பெஞ்சதுன்னா 2 பேரும் பைக் எடுத்துட்டு ஒன்னா ஊர் சுத்துறது. வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாவே பாப்பாங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போடணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. ஆனா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நீ என்ன ட்ரெஸ் வேணா பண்ணலாம். சோ வந்து நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன தூக்கி நிக்குது? பேஷன். ஏய் உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? அவரை வெளியில வந்து ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்ட் சொல்றதே ஒரு பெரிய ஹாப்பினஸா இருந்தது. என்னோட 18 and 19ல வந்து early morning ஓட வியூ நான் பிக்சர் சொல்றேன். நல்ல சல்லுன்னு கொலுசு சத்தம், ஜல் 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 ஜல், கை நிறைய வளையல், நல்ல மல்லிகைப்பூ. நான் எழுப்பாமலே என் மல்லிகைப்பூ வாசனையே அவரை வந்து எழுப்பணும். இந்த மாதிரி ஒரு சின்ன நீங்க டிவில வர ப்ரோகிராம பார்க்காம அதுக்கு நடுவுல போடுவானுங்களா ஆட், ஆடா பாக்குறீங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? I'm 27. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா மியூச்சுவலா இருக்கணும். லைக் நீங்க சமைக்கிறீங்களா, நானும் சமைக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு, நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. வந்து நீங்க வந்து மாப் பண்ணா நான் பெருக்குவேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் வந்து என் ஹஸ்பண்ட பாத்துக்கணும்னு நினைக்கிற, டை போட்டு விடணும்னு நினைக்கிற, ஷூ I don't mind doing it. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எங்க வீட்ல வந்து எப்படின்னா ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண விட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனா நைஸா அவரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? வெக்கமா இல்ல? வீட்ல உட்காந்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுவே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதிகாரம் அங்க அம்மா கையில இருக்கு, கல்யாணம் பண்ணா அதிகாரம் என் கையில இருக்கும். மாஸ்டர் பிளான். இந்த மகிழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த லெவலுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் இளம் வயதுல திருமணம்ங்கிறது குருவி தலையில பனங்காய் வச்ச மாதிரி சார். ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்க. குருவி தலையில பனங்காய் தான் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது லேப் இல்ல, அது வாழ்க்கை. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது லேப் இல்ல, அது வாழ்க்கை. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். 27 28 வயசு வந்ததுக்கு அப்புறமும் இங்க மேரேஜ் ஒரு பனங்காய் நினைச்சீங்கன்னா அது பனங்காய் தான் கண்டிப்பா. என் ஹஸ்பண்ட் தான் என்ன சப்போர்ட் பண்ணி என்னோட ட்ரீம்ஸை கனவு நினைவாக்கி கொடுத்தாரு. நான் வந்து இந்த இவ்ளோ வருஷத்துல என்ன என்ஜாய் பண்ண அப்படின்னா ஐ ஹேட் மை ஓன் ஸ்பேஸ். ஃப்ரெண்ட்ஸோட கோவா போனேன். ஆண்டி நாயே, உனக்கு குடும்பம் இல்ல, உன் புருஷன் தேட மாட்டானா? இங்க வந்து இவனோட ஆடிக்கிட்டு இருக்க.
ஃப்ரெண்ட்ஸோட இந்தோனேஷியா ட்ரிப் போனேன், அப்ராட் போனேன். 3 டைம்ஸ் நான் தனியா டிராவல் பண்ணிருக்கேன். அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இந்த எக்ஸ்போஷர் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அடைய முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே எனக்கு தோணுச்சு. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட், ஹோல் வேர்ல்ட் ட்ரிப்பே போங்க வித் யுவர் ஹஸ்பண்ட். இதுதான் தவறான விஷயம். வித் யுவர் ஹஸ்பண்ட். See, I'm not interested யார். ப்ளீஸ் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். என்ன இடம் இல்லடா உனக்கு இடம் இல்லடா. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது நான் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். புது ஃபுட்டா இருக்கலாம், புது ட்ரிங்கா இருக்கலாம். பேசாத. ஓ முகரக்கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தென 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. புது திங் போட்டு ஸ்விம்மிங் பூல்ல போகணும்னு நினைக்கலாம். உனக்கு வேற ஆசை எல்லாம் வரக்கூடாதா? இது வந்து என் ஹஸ்பண்டோட போய் ஐயோ கண்ணே பொண்ணே மானே தேனே ப்ளீஸ் நாட் இன்ட்ரஸ்டட் யார். வெளிய வா மம்பட்டிக்கு நடுமண்டு தொடக்கறியா. நான் வந்து இங்க என்ன பாக்குறேன்னா இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை லேடிஸ் வந்து டாக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், ஏ கோபிநாத் சார் மாதிரி கம்பேரா கூட ஆயிருக்கலாம். நான் அந்த பக்கமா சுத்துற. நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். என்னோட புருஷனுக்கு மட்டும் நான் சமைக்கணும், என் புருஷனுக்கு மட்டும் நான் வந்து பார்க்கணும், என் குழந்தைங்களை மட்டும் பார்க்கணும்னு உங்களோட கனவுகளை நீங்க புதைச்சிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டோட அனுமதியோட நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்குலாம் போயிருக்கேன் தான் சொல்லுவேன். நீ அப்படி வரியா? ஒரு அனுமதிங்கிறதே எனக்கு ரொம்ப தப்பா கண்டிப்பா, இருக்கு. அத நான் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்கணும், எங்க அப்பா கிட்ட கேட்கணும், அம்மா அப்பா போனீங்களா 3 தடவை? அடேங்கப்பா எட்ரா சபோ ஆரிவ இத போடு போடுறா. என்ஜாய் பண்ணி என்னமா பிரயோஜனம்? நாங்கெல்லாம் மஞ்ச கயிறோட 19 வயசுல என்ஜாய் பண்ணிட்டோம். ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு ஆண் வந்து உங்களை பாக்குறான் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் என்ன சொல்றேன், என் 30 வயசுக்கு முன்னாடி என்ன 100 பேர் பார்த்தாயா. மறுபடியும் மொதல்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், என் 30 வயசுக்கு முன்னாடி என்ன 100 பேர் பார்த்தாயா. செம்மையா சைட் அடிச்சா என்ன. நான் ஜாலியா இருந்தேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து சொல்றேன், காலேஜ் டேஸ்ல இருந்து சொல்றேன். நான் நடந்து போகும்போது 4 பேர் பார்த்தா வாவ் they have seen me, I'm so happy about it. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் பாக்குறான். ஓகே little boring, it's okay but I'm happy. இவ என்ன மனம் செய்வா அடங்க மாட்டாய்வ. ஒரே ஒரு கொலை இல்ல முத்துகிருஷ்ணன் நிம்மதியா இருக்க விட மாட்டாய்வ. சொன்ன மாதிரி சிங்கிள்ஹுட், நான் இப்ப சிங்கிள்ஹுட்டா இருக்கேன். தேடி போவோம், நிறைய பேரை தேடி போவோம். சேச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. புரிஞ்சா சரி. நம்ம வந்து ஃப்ளர்ட் பண்ண. மேடம் நீங்க தப்பா திருப்பி யோசிக்கிறீங்க. ஏன்டா தப்பா முடிவு பண்ற? இது யாரும் தேடல் கிடையாது, இது ஒரு சின்ன சந்தோஷம். வணக்கம் மாப்பிள்ளை. ஐயோ என் ஊர் மன்னார்குடி. நான் வெளியில போனேன்னா எங்க அப்பா 2 பாடி கார்டோட தான் என்ன அனுப்புவாரு. நான் ஸ்கூலுக்கு அப்படிதான் போனேன். உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு தான் உங்களை வச்சிருக்கேன். மேடம் நான் நினைக்கிறேன் எல்லா ஆண் வந்து பெண் ஃப்ரீயா இருந்தா நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இல்ல கல்யாணம் முன்னாடி கூட கண்டிப்பா அப்ரோச் பண்ணுவாங்க. ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க. 2 கட்டணம் வந்தா என்னன்னு அர்த்தம்? There is a space after marriage. Once they know that you are committed, most of the men do not approach you. Very few men will approach. தமிழே வரலையே. அதே சில perverts இருக்காங்க. நீ கல்யாணம் ஆகுதோ இல்லையோ உன்னை வந்து தொடுவான், உன்கிட்ட பேசுவான். அவனுங்க இருக்காங்க, சொசைட்டில இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டினாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. 18 வயசுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இந்த சாய்ஸ் எனக்கு இல்ல படிக்க வைப்பாங்களா அப்படின்னு நம்ம கேக்குறோம். ஆனா நம்மள வீட்டை விட்டு வெளில 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து ஒரு கல்யாணம் நடக்குது சார். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நம்ம எங்க சார் பேச முடியும், அவங்களுக்கு உணர்த்த முடியும்? பள்ளிக்கூடம் போற பிள்ளைலாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? எந்த பகுதியில இருந்து வரீங்கம்மா? வியாசர்படி சார். சென்னை வியாசர்பாடி. எஸ். சென்னையிலயுமே எப்படி இருக்கு? எஸ். இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க போய் முடிய போகுது இந்த நாடு? ரீசெண்ட் 1 வீக் முன்னாடி நடந்ததே சொல்றேன். எனக்கு ஆக்சுவலி மேரேஜ் வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் தான் நியா நானல்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஷோ இருக்கு. கரெக்டா அதுவும் இதுவும் வரும்போது ஓகே ஃபைன் நம்ம இதுல போய் ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், ஏதாச்சும் பேசி. அதாவது உங்க வீட்ல பேசுறதுக்கு நீயானாவை சூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஓவரா போறீங்கடா. இப்ப நான் வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் நான் வீட்டை விட்டு வெளில இருக்கணும்னா என்னால இருக்க முடியும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இல்லங்க பயப்படுறீங்க, கமிட்மென்ட் உள்ள வர பயப்படுறீங்க. அதான் இங்க வேற மாதிரி சொல்லு. 23 வயசுல ஒரு சர்ப்ரைஸா என்ன வாழ்க்கைன்னு தெரியாம 2 பேரும் என்டர் பண்ணி அந்த 23 24ல என்ஜாய் பண்ற விஷயம் வந்து 27 28ல கால்குலேட்டிவா இருக்கும். இது பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது சார். அவங்க வந்து பதட்டமா இருக்குன்னு சொல்றத நான் வந்து ரொம்ப பக்குவமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாமா என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா நம்ம சமூகம் இப்படித்தான் இருக்கும், நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க முடிவு சார் பண்ணி இது நீங்க திருப்பி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம நான் தப்பா புரிஞ்சுக்கல, நீங்க சொன்ன நீங்க- வார்த்தையை நான் உங்ககிட்ட ஆமா திருப்பி சார், நான் சொல்றேன். என்னோட இப்பயும் கேள்வி என்னன்னா, அட ஒண்ணு போல ஏன் இப்படி கேள்வியா கேட்கிறீங்க கேள்விக்கு பிறந்தவனே இங்க மாறணும்ன்றது நிறைய விமன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆவாங்க சார் இல்ல சார் ஏன்னா 22 வரைக்கும் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ல உங்களுக்கு பதில் நான் ஒரே ஒரு சொல்றேன். நிமிஷம் ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசுற மறந்துட மாட்டானா எங்க அப்பா வந்து என்ன ஒரு கூண்டு வலையில அழகான ஒரு தங்க வலையில போட்டு வச்சிருந்தாரு. பழனிசாமின்ற பேருக்கு பக்குவமா சீட்டு எடுத்து பதறாம கூடுறா ஏன் சண்முகவடி வேளா அதை விட்டோடனே நான் எல்லா தூரமும் பறப்பேன். பறக்கும் போது அந்த எல்லையை தாண்டனோடனே எங்க அப்பா அப்படி நூலை பிடிச்சி இழுப்பாரு. அண்ணே வண்டி டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு இழுத்து நிப்பாட்டுங்க. உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அஃப்ளூவெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். நான் இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. நினைச்சாலே பயமா இருக்கு. எங்கள் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க புதுசாக வந்தப்போ ரொமான்ஸு அதெல்லாம் பார்த்ததும் நமக்கும் ஒரு கூட ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு. எனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க சார். எனக்கு 21 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 3 வயசுல குழந்தை இருக்கு. எனக்கு 25 வயசு. மம்மி மேரிட் அதனாலதான் மம்மி நம்ம ஒரு கெஸ்டோட சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஸ்ரீ, அப்புறம் ஆல்பம், இப்படி நிறைய படங்கள்ல நடிச்சவங்க. வெல்கம் ஸ்ருதிகா ஆன் ஸ்டேஜ். வாங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆல்பம் நிறைய படங்களாம். அந்த 2 படம் அந்த 2 படம் தானே ஒரு சந்தோஷத்துக்காக சொன்னேன். கேவலமான பில்டப் தேவையாப்பா? பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஸ்ருதிகா ரொம்ப காலம் ஆளே காணா போயிட்டீங்களே, எங்க? என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ஐ காட் மேரிட். இந்த ஜெனரேஷனை பொறுத்தவரை எனக்கு ஜைல் மேரேஜ் 23 ஆயிடுச்சு. என்ன கொடுமை சரவணன். எப்பயாவது இந்த 10 years ஆஃப் லைஃப்ல நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமா கொஞ்சம் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணிருக்கா? இல்லவே இல்லைங்க, சுத்தமா இல்ல. மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. அதுமாதிரி நண்பர்களுங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.